சத்துணவு திட்டத்தில் 231 சமையல் உதவியாளர் பணியிடங்கள் அறிவிப்பு. 10வது தேர்ச்சி தோல்வி அடைந்தவர்களும் விண்ணப்பிக்கலாம். தேர்வு கிடையாது, நேரடி நேர்காணல் மட்டுமே. ஏப்ரல் 30க்குள் விண்ணப்பிக்கவும். திருச்சி மாவட்டத்தில் வேலை தேடும் இளைஞர்களுக்கு ஒரு சூப்பரான செய்தி. தமிழ்நாடு அரசு சத்துணவு துறையின் கீழ் செயல்படும் பள்ளிகளில் காலியாக உள்ள சமையல் உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மொத்தம் 231 பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்பட உள்ளனர். இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க 10வது தேர்ச்சி அல்லது தோல்வி பெற்றிருந்தாலே போதும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த பணிக்கு எந்தவித எழுத்துத் தேர்வும் கிடையாது என்பது கூடுதல் சிறப்பு. தமிழில் சரளமாக பேச தெரிந்திருக்க வேண்டும். தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு மாத சம்பளமாக 3000 முதல் 9000 வரை வழங்கப்படும். இது ஆரம்ப சம்பளமாக இருந்தாலும் அரசு பணி என்பதால் எதிர்காலத்தில் ஊதிய உயர்வு மற்றும் பிற சலுகைகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். வயது வரம்பை பொறுத்தவரை பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் 21 வயது முதல் 40 வயதுக்குள்ளும், பழங்குடியினர் 18 முதல் 40 வயதுக்குள்ளும் இருக்க வேண்டும். விதவைகள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் 20 வயது முதல் 40 வயது வரை விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கு எந்தவித விண்ணப்ப கட்டணமும் கிடையாது என்பது ஒரு நல்ல செய்தி. அனைத்து விண்ணப்பதாரர்களும் இலவசமாக விண்ணப்பிக்கலாம். திருச்சியில் விண்ணப்பிக்க கடைசி தேதி 30/4/2025 மாலை 5:45 மணி வரை. இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் https://tirappal.nic.in/ என்ற இணையதளத்தில் இருந்து விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அல்லது பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை தேவையான அனைத்து நகல்களுடன் தொடர்புடைய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலோ அல்லது மாநகராட்சி கோட்ட அலுவலகத்திலோ நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் முன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து தகுதிகளையும் கவனமாக படித்து உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இது திருச்சி மாவட்டத்தில் அரசு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. உடனே விண்ணப்பியுங்கள்.